உணவை தெய்வம் கொடு வைப்பது எப்படி என்று பார்ப்போம். பிரதமை முதல் நாள் முதல் படியில் மகேஸ்வரியை நினைத்து ஓரறிவுள்ள தாவரம் வைக்க வேண்டும். செல்வம் பெருகும். திதி இரண்டாம் நாள் இரண்டாம் படியில் ராஜராஜேஸ்வரியை நினைத்து ஈரறிவுள்ள நீர்வாழ்வன வைக்க வேண்டும். ஆரோக்கியம் பெருகும். திருதிகை மூன்றாம் நாள் மூன்றாம் படியில் வாராகியம்மனை நினைத்து எறும்பு ஊர்வன வைக்க வேண்டும். குறையில்லா வாழ்வு கிடைக்கும். சதுர்த்தி நான்காவது நாள் நான்காம் படியில் மகாலட்சுமியை நினைத்து வண்டு வண்ணத்து பூச்சி பரப்பன போன்றவை வைக்க வேண்டும். கடன் தீரும். பஞ்சமி ஐந்தாவது நாள் ஐந்தாம் படியில் மோகினியை நினைத்து பறவைகள் மிருகங்கள் வைக்க வேண்டும். விருப்பம் பூர்த்தியாகும். சஷ்டி ஆறாவது நாள் ஆறாம் படியில் சண்டிகா தேவியை நினைத்திட மனிதர்களை வைக்க வேண்டும். ஜெயம் உண்டாகும். சப்தமி ஏழாவது நாள் ஏழாம் படியில் சாம்பவி துர்க்கையை நினைத்து முனிவர் மகான் ஞானியை வைக்க வேண்டும். நினைத்த வரம் கிடைக்கும். அஷ்டமி எட்டாவது நாள் எட்டாம் படியில் தேவர்கள் நவக்கிரகங்கள் வைக்க வேண்டும். நரசிம்ம மகாவாகினியை மனம் நினைக்க வேண்டும். ஒன்பதாம் நாள் ஒன்பதாம் படியில் தெய்வ விக்கிரகங்களை வைக்க வேண்டும். பரமேஸ்வரனை நினைக்க வேண்டும். சந்நிதி விருத்தி உண்டாகும். தசமி பத்தாம் நாள் அரக்க சக்தியை அளித்து வெற்றியை கொண்டாடும் நாள். கிழமைக்குரிய சுண்டல் வைக்கவும் தினம் சர்க்கரை பொங்கல் சாப்பிடவும் தத்துவம் ஒவ்வொரு பிறப்பும் பிறந்து ஏழ்நிலை பிறப்புகளை முடித்து பிரம்மத்தில் கலப்பதை இதன்